மனம், சுவை, உரு, ஒளி, ஓசை, நாற்றம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 தத்துவம். மொத்தம் உடலுக்கு 36 தத்துவம். 36 தத்துவத்துல 28 தத்துவம் என்பது வேறு, இந்த 8 தத்துவம் என்பது வேறு. இந்த 8 ஆன்மாவுடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது, ஆவியுடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது. புரியட்ட காயம் என்று தூய தமிழ்ல இதுக்கு பேர். பூதனா சரீரம் போனால் புரியட்ட காயம்தானே, யாதனா சரீரவாய் என்பது நிகழ்ந்து நாதனார் ஆணைக்கேற்ப நரகோடு சொர்க்கம் துய்த்து தீதில்லா யோனியில் சேர்ந்திடும் ஜீவன்கள் எல்லாம் அப்படின்னு சிவஞான போதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆன்மா உடலை விட்டு உயிரை விட்டு பிரிந்த ஒரு ஆன்மா, அவங்க அந்த மேலுலகம் என்று சொல்லக்கூடிய பிதிர்கள் உலகம், அதாவது முன்னோர்கள் உலகம், தென்புலத்தார் ரசிக்கக்கூடிய தென்புலத்தார் தெய்வம் விருந்தக்கால் சுற்றத்தார் தான் 5 முந்திருப்ப தலை வள்ளுவ தென்புலத்தார் உலகம்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ள அவங்க போகணும். அப்படி அவங்க போகாத பட்சத்துல அவங்க அந்த ஆயுள் நிர்மாணிக்கப்பட்ட காலம் வரை புவியில் உலாவார்கள். அப்படி பூமியில உலா வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு உடல் தேவைப்படும். அப்ப ஏதாவது ஒரு உடம்புக்குள்ள அவங்க பூர்வாங்க. குறிப்பா மனிதனா இறந்து அலையிறவங்க மனித உடலை தேடும். அப்ப பார்த்தா மிருகங்கள், பட்சிகள், பறவைகள், சில மிருகங்கள், பட்சிகள், பறவைகள் கூட சில மனித உடம்புக்குள்ள இறங்கிருக்கு. அதையெல்லாம் கூட நான் பார்த்துருக்கிறேன். ஆமா, அதெல்லாம் உண்டு. ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு நரி இறந்து நரி ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள புகுந்து ஆடை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா ராமநாதபுரத்துல. ஆமா, அப்ப டக்குன்னு ஒன்று ஆடை கடிச்சு தின்றுவான் மனுஷன். இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கணும். ஆத்மாக்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ஆன்மாக்கள். அதில் பொதுவாக நம்ம பேசுகிற மனிதனை பற்றி தான் பேசுவோம். மிருகங்கள், பட்சிகள், பறவைகளை பற்றி நம்ம பேச மாட்டோம். இந்த மனிதனுக்கு இதை பற்றி. அப்போ ஒரு உயிர் இறந்த உடனே, ஒரு உடலை விட்டு போன உடனே அவங்கள மோட்சன்ற பேர்மை வீட்டுக்கு முறையாக நம்ம அனுப்பி வைக்கணும். அவங்க முறையாக அனுப்பியும் அவங்க போகலை அப்படின்னா அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆசைகள் தீராத வரைக்கும் அவங்க பூமியை விட்டு போக மாட்டாங்க. அதை அனுபவிச்சுதான் கடந்துதான் ஆவாங்க. அதற்கு அவங்க உடலை தேர்ந்தெடுப்பார்கள், இல்லை அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. இது ஒரு விதமான ஒரு வகை.